இரக்கத்தோடு கேட்டருளும். எங்கள் அன்பான இயேசுவின் திருவிழிலே நீரே எங்கள் சரணம் என்று ஓடி வந்தோம். இக்கட்ட நேரங்களில் நீரே எங்கள் துணை, துன்பத் துயரத்தில் நீரே எங்கள் ஆறுதல், சோதனை நிலையில் நீரே எங்கள் அரண். நாங்கள் எழுப்பிய மனப்பாட்டுகளை எப்படியும் தருவீர் என்று நம்பியிருக்கிறோம். ஆயினும் உன் விருப்பத்தின்படியே ஆகட்டும். இந்த விண்ணப்பங்கள் நிறைவேறாவிடனும் மனமுடைந்து விடாமல் உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஒருபோதும் பின்வாங்காமல் என்றும் சித்தத்திற்கு அமைந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். திருப்பலியின் கருத்து: நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த அதிஉன்னத திருப்பலி வழியாக பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் ஒன்றாக உம்மை ஆராதிக்கின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக இப்பலியையும் தந்தைக்கு அர்ப்பணித்து எம் பணிவான விண்ணப்பங்களை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும். இறைவனின் பங்கியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். துன்பமில்லை, துயரமில்லை, இறைவனின் உறவினிலே வாழ்வுண்டு, வழியுண்டு, இறைவனின் துணையிலே.
பெர்னாண்டஸ் அவர்களுடைய பிறந்தநாள் இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே. மற்றும் ஐடன் கேல்வின் அவருடைய பர்த்டே இருக்காங்களா? ஹாப்பி பர்த்டே. மற்றும் காணிக்க மேரி இருக்காங்களா? 77ஆம் ஆண்டு பர்த்டே இருக்காங்களா? எனவே அவங்களுக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. மேரி ஸ்டெல்லா மற்றும் சின்னப்பனுடைய நன்றிதலாகவும், மரித்த மரிய சூசை ஆரோக்கிய மேரி, ஜிஎம் டேவிட் ஆரோக்கிய மேரி, ஜேம்ஸ் அவருடைய 40ஆம் நாள் மரித்த நாளும், ஆந்தனி அம்மா மற்றும் ஜான் பாஸ்கோ அவருடைய ஆன்மாவுக்காக இந்த திருப்பலி கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளே, என்னுடைய நற்செய்தியில் பார்க்கும் பொழுது சக்கரியாவுக்கு கிடைத்த கடவுளுடைய ஆசீர்வாதம் மற்றும் அவருடைய குடும்பத்துக்கு இருந்த ஒரு சாபம் மற்றும் அவருடைய நம்பிக்கை இல்லாத அந்த தளர்ச்சி இருந்ததுனால அவருக்கு கிடைத்த அந்த ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் சொல்லலாம். இந்த 3 வகையில் கடவுள் வந்து சக்கரியாவின் குடும்பத்தை நம்மிடத்தில் இந்த நற்செய்தி மூலியமாக நமக்கு தெரிவிக்கின்றார். சில நேரத்தில் சில குடும்பங்களுக்கு வந்து நிறைய கஷ்டம் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். அந்த கஷ்டமும் பிரச்சனை வந்து கடவுளால் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. சில நேரத்தில் சில குடும்பத்தில் வந்து நம்மளாவே வந்து அந்த பிரச்சனையை க்ரியேட் பண்ணிக்குவோம், இல்லை மற்ற குடும்பத்துக்கு நம்ம க்ரியேட் பண்ணி விடுவோம். ஆனால் சில நேரத்தில் வந்து கடவுளுடைய சித்தம் வந்தது ஒன்று இருக்குது. அந்த சித்தத்துப்படி நம்ம நடக்கும் பொழுது கடவுள் அதுக்கேற்ற அந்த ஆசீர்வாதம் நமக்கு தருகின்றார். இதோ நம்ம விசுவாசத்தோடு நம்முடைய குடும்பத்தை நம்ம ஜபிக்கும் பொழுது, கடவுளை நம்பி வாழும் பொழுது கடவுள் நம்மளுக்கு வந்து அந்த அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய பாதுகாப்பும் எப்பொழுதுமே நமக்கு தருகின்றார். இதை இந்த நாள் இயேசு திரியத்துக்கு நன்றி செலுத்தி நம்முடைய பாவனை ஏற்று மனவருந்தி இந்த திருப்பலில் பங்கு கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனும் சகோதர சகோதரிகளே, உடம்பும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் மாதம் திருமகன் இதயத்தை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம். தம் பேரின்பனால் அவர் எமக்கு புரிந்தவராக இருந்த மேலான நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். உண்மையான அன்பில் ஒன்றாக யாத்திரை இதயத்திலிருந்து பொங்கி வழியவர்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்கிறார். உம்முடைய தூய ஆவியோருடன் ஒன்றாய் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே.
தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் சோராவை சார்ந்தவரும் தாம் குலத்தவருமான ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மனோவாகு. அவர் மனைவி மலடியார் இருந்ததால் குழந்தை பெறவில்லை. ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மலடியார் இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இப்பொழுது கவனமாயிரு. திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே, தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். சவரக்கத்தி அவன் தலை மீது படக்கூடாது. ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென ஆசீராக இருப்பான். அவன் இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தீரின் கையிலிருந்து விடுவிக்க தொடங்குவான் என்றார். அப்பெண் தம் கணவரிடம் வந்து கூறியது, கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார். அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்துக்குரியதாக இருந்தது. அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை. அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை. அவர் என்னிடம், இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே, தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கென நாசீராக இருப்பான் என்றார். அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார். பையன் வளர்ந்து பெரியவனானான். ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார். சோராவுக்கும் எசுத்தவேலுக்கும் இடையே அவன் இருக்கும் போதேதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது. இது ஆண்டவரின் வார்த்தை. பதிலுரை பாடல் பல்லவி. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும், கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, கொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. தலைவராகிய ஆண்டவரே, உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன். உமக்கே உரிய நீதி முறைமையை புகழ்ந்துரைப்பேன். கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனி வரும் நாளிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. ஈசாயின் குலத்தெழுந்தே, மக்களுக்கு ஓர் அருண் சின்னமே, எம்மை மீட்க எழுந்தருளும், தாமதம் செய்யாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யூதேய நாட்டிலே ஏரோது அரசராக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த செக்காரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர். அவர் பெயர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை, ஏனெனில்
எலிசபெத்து கருவுற இயலாதவராக இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள். தம்முடைய பேரின் முறை வந்தபோது ஜெக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யாரென்று அறிய சீட்டு குலுக்கி போட்டபோது அது ஜெக்கரியா பேருக்கு விழுந்தது. அவர் தூபம் காட்டுகின்ற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூபப்பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவர்களுக்கு தோன்றினார். அவரை கண்டு ஜெக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, ஜெக்கரியா, அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத் உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பெருவக கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவார். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார். திராட்சை மதுவோ வேறு எது மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆற்றுக்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வர செய்வார். எலியாவின் உள்ள பகையும் வல்லமையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உள்ளம் ஒத்துப்போக செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பேர் செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கும் ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆய்த்து செய்வார் என்றார். ஜெக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என்ன என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதாதவன், அதுபோல என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் இருப்பவன். உம்மோடு பேசுவது இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராயிருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் ஜெக்கரியாவுக்காக காத்திருந்த திருக்கோவிலில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபோது அவரிடம் பேச முடியாமல் இருந்தார். அதனால் திருக்கோவிலில் ஏதோ காட்சியை கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவர்களை செய்கையில் வாயிலாக உரையாடி வந்தார். பேச்சு அற்று இருந்தார். அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத் கருவுற்று 5 மாதம் ஆகும். பிறர் கண்ணில் படிந்திருக்க மக்களுள் எனக்கு இருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தார், அருளினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவ எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், இந்த 2 அண்ணன் தம்பிங்க. அந்த அண்ணன் தம்பிங்கள ஒருத்தருக்கு 2 பேருக்கு மேரேஜ் ஆகிடுது. ஒரு பையனுக்கு குழந்தைகள் இருந்தது, இன்னொரு பையனுக்கு குழந்தைகள் கிடையாது. ஆனால் இந்த ஒரே குடும்பத்தில் இருந்ததுனால அவங்களுக்குள்ள நிறைய ஒரு டிஸ்டர்பன்ஸ் குடும்பத்தில். ஏன்னா குழந்தை இருக்கிறவங்க அந்த குழந்தைங்களை குழந்தைகளானவங்களுக்கு அவ்வளோ சொல்கிறது, அவங்கள விட்டுட்டு இருக்கல. அந்த குழந்தைய சில நேரத்தில் சில பேர் அப்படி இருப்பாங்க, அந்த புரிதல் இல்லாதனால. ஆகையினால இந்த குழந்தை இல்லாத ஒரு குடும்பத்தில் ரொம்ப குழப்பம், அவங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகி நிறைய டிப்ரெஷனுக்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அதாயிட்டு யாராவது ஃபாதருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க வந்தாங்க கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதாயிட்டு பிறகு கவுன்சிலிங்கில் என்ன சொல்லுவோம், ஒரே செஷன் நீங்கள் ஏன் அந்த வீட்டில் செப்பரேட்டாக வந்துருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது பாதி அவங்க செப்பரேட்டாக வந்துட்டாங்க. வந்துட்டு ஆகிட்டு பிறகு
கொஞ்சம் நாளாகிட்ட பிறகு அவங்க வந்து 3 பசங்களை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. 3 பசங்களை அடாப்ட் பண்ணிட்டு அவங்க வந்து அந்த 3 பசங்களை இப்போ வந்து ஒருத்தர் வந்து டாக்டர் படிச்சுட்டு இருக்காங்க, ஒருத்தர் இன்ஜினியர், ஒருத்தர் வந்து லா படிச்சிருக்காங்க, இன்னொருத்தர் வந்து ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த குடும்பத்தில் வந்து யார் வீட்டில் குழந்தை இருந்ததோ அந்த குடும்பம் வந்து அந்த பசங்க வந்து சரியாக படிக்காமல் அப்படியே இருக்காங்க. இந்த குடும்பத்தில் வந்து 3 பசங்க ரொம்ப அஃபிஷியலான ஒரு பொசிஷனில் வந்திருக்காங்க. ப்ளஸ் நம்மளுடைய இந்த 2 குடும்பத்தில் பாருங்களேன் என்ன வித்தியாசம் அப்படின்னு. சில நேரத்தில் வந்து நேச்சுரலாக அவங்க கிடைச்ச அந்த குழந்தைங்களை வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது பாசமாக விசுவாசமாக வளர்த்துருக்க வேண்டியது. பட் அந்த பசங்க வந்து ஓகே தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனாலும் இந்த குழந்தைங்களே இல்லாதவங்க வந்து அவங்க வந்து இன்னும் 3 பசங்களை வந்து அடாப்ட் பண்ணி அந்த பசங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்து அவங்க பாரு எந்த லெவலில் இருக்கிறாங்க. இப்போ இந்த 2 குடும்பத்தில் யார் சிறந்தவர்? கடவுளுடைய பார்வையில் யாருக்கு குழந்தையே இல்லாத அந்த குடும்பம் தானே இல்லையா? கிறிஸ்தவங்களே சில நேரத்தில் வந்து நம்ம நினைப்போம் கடவுள் நமக்கு நிறைய பிளெஸ் பண்ணிட்டுக்கிறாரு, நம்ம எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில நேரத்தில் வந்து சில பசங்க பார்ப்போம் வீட்டில் ரொம்ப தருதலையாக இருப்பாங்க. அப்பா அம்மா பேச்சு கேட்க மாட்டாங்க, மரியாதை நடத்துப்பாங்க, திருட்டுத்தனை பண்ணுவாங்க, பொய் பித்தலாட்டம், நிறைய அதாவது ஒரு உண்மையாக நடந்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கூட இருக்கிறாங்க. சில குடும்பத்தில் வந்து பிள்ளைகள் வந்து ரொம்ப அன்பாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க, நல்ல பசங்களாக இருப்பாங்க, மற்றும் வழிகாட்டியாக இருப்பாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த மாதிரி சில பசங்க இருக்கிறாங்க. அப்போ இது 2த்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் ஒன்று, 2வது வந்து அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பு. பெற்றோர்கள் வந்து எப்படி வளர்க்குறாங்க பிள்ளைங்க அப்படி தான் வளர்ப்பாங்க. என்னுடைய நட்சத்திரம் பார்க்கும் பொழுது இந்த சக்கரியாவும் மற்றும் எலிசபெத் இவர்கள் வந்து பிள்ளைகளே இல்லாமல் அவர்கள் வந்து கடவுளுடைய பார்வையில் நேர்மையானவர்களாகியும் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றம் மற்றவர்களாய் நடந்து வந்தார்கள் அப்படின்னு சொல்லுகிறது. பாருங்களேன், கடவுளுடைய பார்வையில் வந்து அவர்கள் நல்லவர்கள் அப்படின்ட்டு காணப்பட்டார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமானது. எப்படின்னா வாழலாம் அப்படின்னு எவ்வளோ பேர் வாழுவாங்க. கடவுளுடைய பார்வையில் வந்து நம்ம வந்து எப்பொழுதுமே நல்லவர்களாக வாழலாம். சில நேரத்தில் வந்து நம்ம மற்ற ஜனங்களுக்காக நம்ம நல்ல வாழலாம், அவங்க நல்லது சொல்றது அப்படியே இருக்காங்க. ஆனால் கடவுளுடைய பார்வையில் வந்து யார் நல்லவர்கள் அப்படின்றது அது ஒரு பெரிய கேள்வி தான். அந்த ஒரு பெருமையை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது இல்லாமல் வானதூதர் வந்து அவருக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுக்குறார். உங்களுடைய ஜபம் வந்து கேட்கப்பட்டது. ஏனெனில் அந்த காலத்துலலாம் வந்து யாருமே குழந்தைகள் இல்லை அப்படின்னா சபிக்கப்பட்டவர்கள், பாவம் செய்தவர்கள் அர்த்தம். அதனால் இன்னைக்கு கூட அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. நிறைய பேர் பசங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு மாதிரி வேறையை ட்ரீட் பண்ணுறது, அவங்க வந்து அசிங்கமாக பேசுறது அப்படின்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. எப்போதும் தெரிஞ்சுக்கோங்க, யாருக்குன்னா வந்து ஒரு ஒரு விஷயம் இல்லைன்னா அது இல்லைன்றதுக்காக நம்ம வந்து அவங்களை வந்து சப்ரஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு சாபமாக நம்மளுக்கே திரும்பும். ஸ்பெஷலி வந்து இந்த ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்க, இயற்கையாக வந்து அப்படி இருக்கிறாங்க அவங்கள வந்து கேலி பண்ணுறது, இல்லை இந்த பிள்ளைகள் இல்லாமல் வந்து இருக்கிறாங்களே அவங்கள வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக அவங்களை குத்துற மாதிரி ஏதாவது சொல்கிறது, அதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. அதெல்லாம் ரொம்ப தவறானது. கடவுள் வந்து அவருக்குன்னு ஒரு மைண்ட் இருக்குது, அது அவர் சித்தப்படி தான் நடக்கும். அதில் நம்ம யார் மற்றவங்களை வந்து போய் கை காமிச்சிட்டு அவங்களை வந்து நீங்கள் குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறது நம்ம யார்? ஆனாலும் பாருங்கள், என்னுடைய நற்செய்தியில் வந்து கடவுள் ரொம்ப தெளிவாக வானதூதரை அனுப்பி உன்னுடைய ஜபம் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால அதான் சமயத்தில் வந்து அவருக்கு வயசாகிறதுனால அவருக்கு அது தடமாட்டார். அவர் இந்த நற்செய்தி கேட்கும் பொழுது அவருக்கு நம்பணுமா நம்பக்கூடாதா அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாதனால அவருக்கு வந்து வானதூதர் வந்து அவருக்கு ஒரு சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி குடிச்சிட்டு போயிடுறாரு. நீ பேசவே முடியாது, இந்த குழந்தை பிறக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஸ்துவனுள்ளே சில நேரத்தில் வந்து கடவுள் நம்மளுக்கு சில பிளஸிங் நம்மளுக்கு கொடுப்பார். ஒருவேளை அந்த பிளஸிங் வந்து நம்ம சரியாக புரிதல் நம்மள்கிட்ட இல்லைன்னா சில நேரத்தில் கடவுள் வந்து அந்த பிளஸிங் எடுத்துக்கலாம். இது நம்ம நிறைய குடும்பத்தில் நம்ம பார்க்குறோம். கடவுள் நல்லா பிளஸ் பண்ண இருப்பார். சடனாக வந்து அந்த குடும்பத்தில் வந்து இது யாருக்கு நடக்கும் அப்படின்னா திருச்சபைக்கு எதிராக நடப்பவர்களுக்கு இது இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளஸிங் வந்து எடுத்துருவார். சில நேரத்தில் வந்து நம்ம சில தவறுகளை செய்வோம், அது வந்து கடவுள் மன்னிப்பு கேட்டால் விட்டுருவார். ஆனால் ஆண்டவரே சொல்கிறார்ல,
எனக்கு விரோதமாக நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அதுக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் பரிசுத்தாவிக்கு எதிராக நீங்கள் செய்யக்கூடிய தவறுக்கு மன்னிப்பே கிடையாது. பரிசுத்தாவின்றது என்ன? திருச்சபை தான். திருச்சபைக்கு எதிராக இந்த மொழியிலையோ இல்லை கேஸ்ட்லையோ இல்லை பணத்தினாலேயோ திமிர்னாலேயோ இந்த கிரிட்டிசிசம் அந்த மாதிரி தவறான ஒரு விஷயத்தை வந்து பரப்புறது, இந்த மாதிரி நம்ம திருச்சபைக்கு எகேன்ஸ்டாக நம்ம பண்ணும் பொழுது கடவுள் அவங்களுடைய பிளஸிங்கை எடுத்துருப்பாங்க. இது உண்மையாக நடந்த விஷயத்துக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. கிறிஸ்தவர்களே, என்னுடைய லட்சியை பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து வானதூதர் மூலியமா அந்த குடும்பத்துக்கு வந்து அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம், அதாவது உன்னுடைய பிறக்கக்கூடிய குழந்தை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நற்செய்தியில் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் பார்வையில் பெரியவராக இருப்பார், திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார், தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியில் முற்றிலும் ஆட்கொண்டு வருவர், இஸ்ரேல் மக்களுக்கு பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வர செய்வார் அப்படின்ற ஒரு நற்செய்தி. அதாவது ஆண்டவர் இயேசுக்கு முன்ன மக்கள் பிரிந்து போனவர்கள் அனைவரையுமே ஒன்று சேர்க்குவார் என்ற ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. கிறிஸ்தவர்களே, குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளோ இருப்பவர்கள் எல்லாருமே எப்போதுமே குடும்ப ஒற்றுமைக்காக தான் வாழும், எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும். அந்த மாதிரி யார்கிட்ட அந்த ஞானமும் அறிவு இருக்கோ அந்த பிள்ளைகளுக்கு தான் சிறந்த பிள்ளைகள். ரொம்ப படிச்சுட்டு ரொம்ப பட்டம் வச்சுருக்கிறவங்க பெரிய அறிவாளி கிடையாது. இல்லை நான் ரொம்ப சம்பாதிக்கல, 1 லட்சம் 2 லட்சமா எனக்கு ஐபிஎம்லாம் வேலை செய்யறதில்ல, எனக்கு பணம் சம்பாதிக்கிறேன், நான் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறேன், அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. எந்த குடும்பத்தில் வந்து குடும்பத்தை ஒன்றாக்குறாங்க, கடவுள் குடும்பத்தை வந்து ஒற்றுமைக்காக கொண்டு பாடுபடுறாங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளோ யார் அந்த வேலை செய்கிறாங்க அவங்க தான் ரொம்ப சிறந்தவர்கள் என்று என்னுடைய நற்செய்தி சொல்கிறது. அது இல்லாமல் கடைசியில் பார்க்கும் பொழுது கடவுள் வந்து அந்த குடும்பத்தை வந்து ஆசீர்வதிச்சு அதாவது அந்த காலத்தில் வந்து குழந்தைகள் இல்லாதவர்களை வந்து மடி அப்படின்னு ஏதோ ஒரு தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. கடவுள் வந்து அதை போக்கி அவங்களுக்கு குழந்தை கொடுத்ததுக்காக அந்த பெற்றோர்கள் இருவருமே கடவுளுக்கு மகிழ்ச்சி செல்கிறார். அதனால நம்ம எப்பொழுதுமே குடும்பத்தில் ஏதாவது கடவுள் நம்மளுக்கு நல்லது செய்கிறாங்க, ஏதாவது ஒரு கிஃப்டோ ஏதோ ஒன்று சின்னதாகும் ஏதாவது வந்துச்சுன்னா கூட கடவுளுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். எங்கள் வீட்டிலலாம் சொல்லிக் கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு புதுசாக அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கேட்டுச்சுன்னா அது கடவுளுக்கு நன்றி சொல்லு அப்படின்வாங்க. அது எது இருந்தாலும் அது ஏதாவது தீனி பண்ண எதாவது கொடுத்தா கூட அது நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்களே, எப்பொழுதுமே நம்ம வந்து கடவுளுக்கு நன்றி செல்லவர்களாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கடவுளை வந்து மகிமைப்படுத்த பாதி அது நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதை செய்யும் பொழுது கடவுள் நம்மளுக்கு இன்னும் அதுக்கு அந்த என்ன சொல்றது அவர் மகிழ்ச்சி கொண்டு இன்னும் அந்த ஆசீர்வாதம் பெறுவார். ஆகையினால் என்னுடைய திருப்பலில் கடவுள் நாம் ஜெபிப்போம். நம்ம எப்பொழுதுமே மற்றவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து அதை வந்து கை காமிச்சு அவங்களை வந்து ஈடாட்டக்கூடாது. ஸ்பெஷலி வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு இருக்கவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ், வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால நம்ம வந்து அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும். நம்முடைய குழந்தையும் அவங்க எல்லாமே ஒன்று தான். கடைசியில் தான் நம்மளுக்கு தெரியுது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு. அது முன்னே யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது, இன்னார் வந்து எங்கள் நல்லவங்க கெட்டவங்க சொல்ல முடியாது. இந்த எண்ட் ஆஃப் த லைஃப்பில் தான் நம்மளுக்கு தெரிய வரும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது. அதனால என்னுடைய திருப்பல் நாம் கடவுள் ஜெபிப்போம். நம்ம விசேஷம் நம்ம குடும்பத்தில் அந்த ஒற்றுமைக்காக கடவுள் வந்து நம்முடைய குடும்பங்களையும் நம்ம திருச்சபைகளுக்கு எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கும்படி திருப்பல் பண்ணுறாங்க. எழுந்திருப்போம். அன்பான சகோதரியே, நம்ம இறைவனால் தரிசனங்களை நினைவு கூர்ந்து இங்கு ஒன்றாய் கூட இருக்கின்றோம். நம் வேண்டுதலை தயவாய் கேட்டு நம் கருளை ஆண்டவர்கள் செல்வோம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் பேராயர், ஆயர்கள், குருக்கள், கன்னியர், வேதபலியில் ஈடுபடும் இல்லறத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாக திகழவும் இறையரசை பரப்ப அயராது ஆர்வமுடன் உழைக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருவுடைய படங்களை இல்லங்களில் நிறுவி வழிபடும் இல்லங்களை ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் இருதயத்தின் சிறப்பான ஆசியை பெற்று துயரமின்றி விசுவாசம், ஜபம், தன்னலமற்ற அன்பு ஆகியவைகளில் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை கொண்டாடுகிறோம்.
வாழ வழியாக இருக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நவநாள் திருப்பணியில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீதும் உமது ஆசையை பொழித்தருளும். எங்களது கருத்துக்கள் நிறைவேறவும் திரு இதயத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட கருத்துக்களுக்காக வேண்டுவோம். இறைக்கமுள்ள இறைவா உம்மை மன்றாடும் திருச்சபை ஜெபங்கள் உமக்கு உதவாக செய்தருளும். எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரகத்தை மட்டுமே முன்னின்று நாங்கள் கேட்பது தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தில் முன் வந்தேன் பணிவாக, தந்தையே ஏற்பாயோ பலியாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தில் முன் வந்தேன் பணிவாக, தந்தையே ஏற்பாயோ பலியாக. சகோதர நாம் திருவள்ளியில் நாம் தந்தையாக எனக்கு ஏற்றதாகபடி செல்வீர்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழி ஏற்றுக்கொள்வாராக. பேர்மிக்க தந்தையின் மானம் திருமகனுடைய இதயத்தில் சொல்லக்கூடிய அன்பினரே கண்ணோக்கியதும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கையுமால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவம் பரிகாரம் ஆய்மைவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரை பரிசுத்த எல்லாம் நித்திய இறைவா எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவியாக இந்நாளும் இடத்தில் நாம் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையெழுத்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்த ரத்தமும் தண்ணீர் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையினர் அருள்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பின் திருந்த இதயத்தினுடன் அனைவரும் ஏற்க பெறுவோம். மீட்பளிக்கும் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியின் முகர்ந்து கொள்வோம். எவ்வாறு செய்தருளினார். ஆகவே தூதராக தோழர் வரையினை சொல்வோர் ஆட்சிகள் மற்றும் ஆனந்த் சேனைகள் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது. துயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர்
ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபடவளம் கிடைத்து தம்மாக எடுத்த போது அப்பத்திடத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கைவிடப்படும் என் உடல். அவன் நம்மை இரவிருந்து இறந்தே பின் கிண்ணத்தும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பலர்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்ய. நம்பிக்கை மறைபொருள். எழுந்திருப்போம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நிறைவையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தரும் அப்பதன் மீட்பளிக்கும் இடத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமக்கு ஊழியம் புரிய தகுதிகளை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியில் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உங்கள் திருவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தையை எங்கள் ஆயனையோ எங்கள் பீட்டர் எல்லா திருநிலராகிற அனைவரோடும் உங்கள் திருவர்கள் அன்பின் நிறைவு பெற செய்திருடும். மேலும் உயிர்களில் எதிர்நோக்கும் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உங்கள் திருமண மொழியில் ஏற்றிருடும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கண்ணித்தான புனித மரியா, அவருடைய கணவனாத புனித யோசேப், புனித திருத்தூதர்கள் உலகில் உமக்கு உகந்தவராய் வந்தவராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம்மை திருமகன் இயேசு கிறிஸ்துவையாக உம்மை புகழ்ந்தேத்தும் அந்த உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா இறைவனாகிய தந்தை தூயாரின் ஒன்றிற்குள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கிறிஸ்துவின் நான்கான சகோதர சகோதரிகளே, மைண்டில் வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே சில நேரத்தில் நிறைய ஃபாதர்ஸ்லாம் வருவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க. நிறைய பேர் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. அது ஏதாவது ஒரு குறை சொல்லினே இருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இந்த ப்ரீஸ்ட் இருக்குன்னா நீங்கள் நேராக போய்ட்டு ஃபாதர் நீங்கள் பேசலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தெளிவாக. உங்கள் பசங்கள்கிட்ட முன்னே தவறாக பேசுறது பண்ணாதீங்க. ஏன்னா அவர்கள் அவரோட வாழ்க்கையில் ஒரு தவறான ஒரு வழியில் போயிடுவாங்க. அவர்கள் இவர்களுக்குள்ள திருச்சிக்குள்ள இந்த ஒரு ஒற்றுமையோ இல்லை ஒரு நல்ல அபிப்பிராயம் வராது. அது ஒரு சாபமும் மாறிடும். ஏன்னா எப்பொழுதுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை போயிட்டு நேராக பேசி தெளிப்படிக்கணும். இது சரியாக தவறாக. அது இல்லாமல் நம்ம போயிட்டு ஒரு குழப்பத்தை விட்டோம்னா அது இன்னும் போய் முடிவிடும். அதனால எப்பொழுதுமே திருச்சபையில் அந்த ஒற்றுமை காப்பாற்றுறதுக்காகத்தான் நீங்கள் முயற்சி செய்யணும், தவிர
ஒருவேளை ஏதாவது தவறு இருந்தால் கூட அதை வந்து எப்படி சரிப்படுத்துறதுக்கு தான் நம்ம முயற்சி தவறணும் தவிர அதை பிரிக்கிறதோ முடிக்கிறதோ பண்ணக்கூடாது. அதனால என்னுடைய நேரத்தில் கலந்து ஜெபிப்போம். திருச்சபை எப்போதுமே ஒற்றுமை, குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கக்கூடிய ஆசைப்படணும். தன்னுடைய நேரத்தில் ஜெபிப்போம். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தேவனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதி புத்தினருடமை மன்றாடுகின்றோம். உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதரும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காக மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, மீதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், நான் மீதி உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்திருக்கிறாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். போக்கும் இறைவனின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருதுக்கு அழகை பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் திறந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமுடையும். உந்தன் வார்த்தை எனக்கு வாழ்வு. இயேசுவே, உந்தன் பார்வை எனக்கு விளக்கு. நீரே எந்தன் வாழ்வின் நிறைவாய்.
ஆகிய செய்யப்படுகின்ற நிந்தையோமானுக்கு பரிகாரமாக எங்களையும் அளிக்கின்றோம். இன்று முதல் எங்கள் நினைவு சொல் செயல்களையும் நாங்கள் படும் துன்பார்த்தங்களையும் பரிகாரமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் தூய வாழ துணை செய்துள்ளோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை அன்பு செய்து உமக்காகவே வாழ்ந்து என்றும் இருக்க தயை புரியும். ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த அன்பிலாற்றார்களை புனித பாஸ்தா பற்றி எரிய செய்வதாக இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் இருக்க பெற்று எங்கள் சகோதரத்தில் அவரை காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்துவர்களே, நம்ம திருச்சுவல் வெளியிலேருந்து வந்தவங்க யாருக்காருக்கு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம ஒரு பேப்பரில் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். அந்த பேப்பரில் ஃபோன் நம்பர்ஸும் இதில் பேர்கள் இருக்கும். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நீடி பீப்புள். சில பேருக்கு பார்வை கிடையாது, சில பேர் குடும்பற்றவர்கள், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. யாராவது வந்து அவங்களுக்கு நீங்கள் கிறிஸ்மஸ் டைமில் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் அவங்க விசிட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது விதத்தில் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். நீங்கள் அந்த பேப்பர் எடுத்த பிறகு அதில் ஒரு ஃபோன் நம்பர் பேர் இருக்கும், அதை வந்து அங்கே எழுதணும். ப்ளஸ் உங்கள் ஃபோன் நம்பர் எழுதிட்டு போகணும். ஏன்னா எங்களுக்கு தெரியணும் யார் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். இது வந்து யாருக்கு உங்களால் முடியும், விருப்பம் இருக்க மட்டும் இதை செய்யலாம். ப்ளஸ் இங்கே இன்றைக்கி 2 சிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. ஒரு சிஸ்டருக்கு ஒரு ஆப்ரேஷன்னு, இன்றைக்கி கண் ஆப்ரேஷன். ஆல் தி பெஸ்ட் டு யுவர் சிஸ்டம். வில் ப்ரே ஃபார் யூ. ஓகே. நோயாளிகள் ஆசீர்வாதத்தில் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடைய நோய் வருங்க மூது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாவுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் முழுமுடி அருள் பெறுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கும் உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்றும் உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்டும் உங்களுக்கு காவலாக உங்கள் பின்னும் உங்களை ஆசீர்வதிக்கும் உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. வண்டர்ஃபுல் ஃப்ரைடே. இன்னும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்களால் இந்த நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறை